ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா? என் சாதனை என்னன்னு தெரியுமா? உங்களை விட நான் ஒசத்தி, படிப்பு பணம்னு எதாலே ஈடு கொடுக்க முடியாத ஒரு பெருமை. அது என்ன தெரியுமா? நான் பிறந்தது. அடங்கொக்கா, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. எப்படியும் பாதி பேர் டிஸ்க்ளைமர் படிச்சிருக்க மாட்டீங்க, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதியையும் நோக்கியோ தாக்கியோ அல்ல. மொத்த முட்டாப்பயல்களுக்கு சேர்த்து தாண்டா இந்த வீடியோ. இந்த காணொலி முழுவதும் வேடிக்கையான முறையில் சிந்திக்க வைப்பதற்காக மட்டுமே. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டால் பட்டா பட்டுக்கடா, நான் தெளிவா சொல்றதே உனக்கு ஜாதி வெறியில தற்கூரித்தனமா தெரியுதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சரி நண்பர்கள், உங்கள சிலருக்கு ஆல்ரெடி தோணிருக்கு, ஏன்டா இது எவ்வளவு சென்சிட்டிவான டாபிக், எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளவு உயிர் போயிருக்கு இத்தனை வருஷத்துல, ரீசெண்டா கூட இதனால அவ்வளவு கொடூரமான விஷயம் எல்லாம் நடந்துச்சு. அப்படி ஒரு டாபிக் இந்த ஜாதி டாபிக். அதை எடுத்துட்டு வந்து நீ சிரிப்ப, நடுவில் 4 மீம் டெம்ப்ளேட் போடுவ, மனுஷனாடா நீனு உங்களை சில பேருக்கு தோணலாம். அதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் இதை பண்றேன்னு சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இந்த ஜாதி பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஜாதினால ஏற்படுற கலவரம், பிரச்சனை, அவமானம், அடக்குமுறை, ஆணவ படுகொலைன்னு எத்தனையோ நியூஸ்ல பாத்திருக்கேன், காதலி கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு தான், அப்ப எல்லாம் திருந்திருவாங்க, எல்லாரும் சமம்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தானே, அதை எல்லாரும் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா சில தற்கூரி கூட்டம் மாறுற மாதிரியே தெரியல. யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க ஜாதி பீய தலையில தடவிட்டே தான் சுத்துவோன்னு தான் இருக்கானுங்க. அதை விட பெரிய கோமாளித்தனமே, ஏதோ படிப்பறிவு இல்லாதனாலதான் இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைச்சா, படிக்கிற சில பரதேசி பயலுக மண்டையிலையும் ஜாதி பீ ஒட்டிட்டு தான் இருக்கு. இப்படி இருந்தா கொஞ்சம் வருஷத்துல எல்லாம் மாறிடும்னு எப்படி நம்புறது? ஜாதியில ஒண்ணுலாம் ஓரத்து ஒண்ணு யாரத்து ஒண்ணு போது எப்படி ஏத்துவாங்க? எல்லாம் வந்தாச்சு, இது இன்னும் போகல. நான் சின்ன வயசுலயும் ஜாதி கொலை நியூஸ் பார்த்தேன், இப்ப 2 வாரம் முன்னாடியும் பார்த்தேன். என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஒண்ணுமே இல்ல. கவின் இஷ்யூ மட்டும் இல்ல, அதை பார்க்க போய் இந்த மாதிரி நடந்த எத்தனையோ விஷயத்த பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இன்னும் இப்படி இருக்கீங்க, நம்மளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இது தப்புன்னு அவங்களுக்கு உரைக்க வைக்கணும் தான் நானும் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்த்தா அதைத்தானே எல்லாரும் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாறிச்சு? தற்கூரிகளுக்கு தப்புன்னு விளங்கிருச்சா? இல்ல. எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். ஜாதி எதிர்த்து பேசுறதோ இல்ல ஜாதி தப்புன்னு புரிய வைக்க பேசுறதோ மட்டும் பத்தாது. அதுக்காக அது எந்த மாற்றமும் இதுவரை கொண்டு வரலன்னா சொல்லல. ஆனா ரொம்ப கோர்க்கு இருக்க ஜாதி தற்கூரிகள் அப்படி எடுத்து சொன்னா மாற மாட்டானுங்க. அப்ப இவனுங்களுக்கு அறிவா சொன்னா ஆகாது. இவனுங்க ரொம்ப பெருசா நினைக்கிற விஷயம் என்ன? ஜாதி. ஜாதினா பெருமை, ஜாதினா கெத்து. இந்த ஜாதி பொம்பளை வயித்துல வந்து நான் கருவானதே ஒரு வீர செயல்னு எந்த அளவுக்கு அடிக்டா இருக்கானுங்கன்னா 10 மாத்திரை போட்டு ஆகாதது கூட இவனுக்கு ஜாதி பேரை காமிச்சா ஆயிரும். ஏன்னா அவனுக்கு நினைச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணு வீரங்கள்லாம் கிடையாது. சொல்ல போனா இருக்கிறதுலயே வீக்கான பாவப்பட்ட ஜென்மங்கள் இவங்க எல்லாம். தனக்குன்னு ஒரு தனி பெருமையோ ஒரு சாதனையோ பண்ணிக்க தெரியாம, பண்ணிக்க முடியாம ஒரு மக்கு கூட்டத்தை கூட சேர்ந்துட்டு நம்ம பிறந்ததுதான் நம்ம பண்ணதுலேயே மிகப்பெரிய சாதனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இதெல்லாம் பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட டெலியூஷனை முதல்ல உடைக்கணும். இது பெருமைகளா, இது கோமாளித்தனடான்னு அவங்களை சிரிச்சு அசிங்கப்படுத்தணும். அப்பதான் அந்த பெருமை பேசுற வீக்கான ஜாதி பிரியர்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல, இதெல்லாம் பேசினா நம்மள வந்து அசிங்கமா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க நம்மள பார்த்து எல்லாரும் சொல்லிட்டு அடங்கி இருப்பானுங்க. வரப்போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எந்த அண்ணன் கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சி இது கிரிஞ்சரா, இது ஜோக்கர் தரண்டான்னு கண்டுக்காம போயிருவாங்க. தேவலாம் பேசிட்டு இருக்காத பையா, பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார், யாரும் கண்டுக்காதீங்க அவனை. இதுக்கு ஒண்ணு நம்ம அவனுங்களை பார்த்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் சிரிக்க வேண்டாம். சும்மாவே அவனுக்கு பண்றது எல்லாமே கோமாளித்தனம் தான். ஒவ்வொன்னா பாப்போமா? இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். சரி, முதல்ல கேஸ்ட் உருவான கதை என்னன்னு நோண்டி பார்த்தா அதுவே முட்டாள்தனமா தான் இருக்கு. இவனுங்கெல்லாம் கத்திட்டு திரியறானுங்க, நாங்கெல்லாம் வேறடா, எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரத்தம்டா, எங்க ரத்தம் உங்க ரத்தத்தோட கலக்க கூடாதுடான்னு. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. ஆரம்ப காலத்துல எல்லாரும் எல்லாரோடையும் தான் பழகி இருக்காங்க. இந்த ஜாதி எல்லாம் வந்து 2000 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படின்னு எவனுக்காஸ் தெரியுமா? உன் ஜாதி தலைவர் பிளட் லைனே கலப்படமாகி தாண்டா இருக்கும். சோ இங்க எவனுமே பியூர் பிளட்ஸ் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்கடா முதல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 2000 வருஷம் முன்னாடி அன்வான்டா ஒரு குரூப் வந்துதான் முட்டாள்தனமா அவன் பார்த்துட்டு இருந்த வேலையை வச்சு கேஸ்ட பிரிச்சதே. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு எளிமையா சொல்லணும்னா, இப்ப நீங்க படிச்சு முடிச்சு எதுவும் வேலை இல்லாம இருக்கீங்க, இல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும்னு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஒரு 2-3 மாசத்துக்கு டெலிவரி ஒர்க் தான் பார்க்க போறீங்கன்னு வைங்க. கொஞ்சம் மாசத்துல இல்ல கொஞ்சம் வருஷத்துல மேபி நீங்களே நல்லா டெவலப் ஆகி உங்க ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம்னு இருக்கும்போது நடுவில் இந்த குரூப் வந்து நீ என்ன வேலை பண்ற? டெலிவரி. அப்ப இனி உன் குலத்தொழிலே டெலிவரி தான், அப்ப இனிமே உன் ஜாதி பேர் டெலிவரியார் போன்னு அனுப்பிச்சு விட்டு இனிமே நீ மட்டும் இல்ல வம்சமே டெலிவரி வேலையை பார்த்து டெலிவரியார் சமூகத்தை அழியாம பாத்துக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அதத்தான் 2000 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கானுங்க. டெலிவரியாரா தான் இருக்கணும். உனக்கு ஆசை இருந்தாலோ திறமை இருந்தாலோ தப்பித்தவரை கூட நீ ஐடி வேலை பக்கம் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவனை ஒடுக்கிறது, செய்யற தொழில மட்டும் இல்லாம எத்தனையோ இடத்துல விஷயத்துல அவனை அடக்கவும் அசிங்கமும் படுத்திருக்காங்க, இன்னும் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஜாதி. இது உனக்கு பெருமையா இருக்கா? ஆமாங்க.
அடங்கொக்கா இது உனக்கு ஒரு பெருமையாடா. சப்போஸ் நீ இதுல பெருமைப்படுற ஆளா இருந்தா நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இங்க ஓசி, பிசி, எம்பிசின்னு இருக்க எல்லா சியும் கீழ் ஜாதி தான். நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம் மேலன்னு? நீங்க எல்லாரும் கீழே தான்டா, நான் மட்டும்தான் மேல, மேல் ஜாதி. என்னடா சொல்ற? சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்ல, நிஜமாதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் கீழே, நான் மட்டும்தான் மேல. எதை வச்சுடா சொல்ற, யாரா சொன்னான்னு கேட்டா நான் தான் சொல்றேன். நான் அதை சொல்றதுனால அதான் கரெக்ட். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல அப்படின்னு சில ஜாதியர்களுக்கு தோணலாம். ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு வயித்துல பிறந்தனாலையும் இன்னொருத்தன் வேற வயித்துல பிறந்தனாலையும் உன்னை விட அவன் வீரத்துல, அறிவுல, திறமையில, தகுதியில கம்மி, அவன் நமக்கு கீழே தான் இந்த ஒரு பொட்டு லாஜிக் இல்லாத இந்த ஜாதி சிஸ்டம் சொல்றதை நீ ஃபாலோ பண்ற, அது உனக்கு கரெக்டா படுதுன்னா நீ அறிவில்லாத மலுமட்ட கீழ் ஜாதி தான். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? பிறப்பால ஒருத்தனை கீழே பாக்குற எல்லாருமே கீழ் ஜாதி தான். மனுஷனா சமமா பாக்குறவன் மட்டும்தான் மேல் ஜாதி. நான் மனுஷனா பாக்குறேன், நீ மனுஷனா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இத நான் சொல்றது உங்களுக்கு லாஜிக் இல்லாமையோ இல்ல ஏத்துக்க முடியாத கருத்தாவோ பட்டுச்சுன்னா எனக்கு அறிவு கம்மி தான். இந்த சிம்பிள் விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாத மூளைங்க எனக்குன்னு ஜாதி பிய தடவிட்டு கீழ் ஜாதியாவே திரி. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, இந்த முட்டாள் கூட்டத்தோட முட்டாள் ஐடியானால நிறைய கேஸ்ட் பிற்படுத்தப்பட்டிருக்கு நண்பர்களே. அவங்க கூட எல்லாம் அவங்க பழக மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கோவிலுக்குள்ள விட மாட்டோம்னு எல்லாம் சொல்லுவானுங்க. சொல்லிட்டு இவனுங்க எல்லா கோயிலுக்குள்ளயும் போய் எல்லா சாமியும் கும்பிடுவானுங்க. முக்கியமா முருகனையும் சேர்த்து கும்பிடுவானுங்க. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. சிலருக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னு. அதாவது நண்பர்களே, முருகர் எவ்வளவு பெரிய கடவுள், மனுஷன் உருவாக்குன ஜாதியை விட உயர்ந்த கடவுள் ஜாதியில இருக்க ஒருத்தர். அதை இவனுங்களும் ஒத்துப்பானுங்க. அவ்வளோ பெரிய அவரே இந்த முட்டா பயிர்களால கீழ் ஜாதின்னு தள்ளப்பட்ட ஒரு கேஸ்ட்ல இருந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுவும் லவ் மேரேஜ். நீ இருக்க நல்லபடியா அந்த ஊர்ல இருக்க, சரி, உன் பேருக்கே கலங்க வச்சிருக்கான் போல உன் பையன். இவனுக்கு சொல்றானுக்குல மேல் ஜாதி தான், கீழ் ஜாதி தான், அதுதான் உலக நீதி, அதுதான் இயற்கை, அதுதான் கரெக்ட்னு. நீங்க கும்புற கடவுளோட நீங்க அறிவாளியாடா? இந்த ஜாதி ஆளுகள்லாம் நம்ம தொடக்கூடாது, இவங்க எல்லாம் ரொம்ப கீழே, இவங்களோட எல்லாம் நம்ம போய் சம்மதம் வச்ச கூடாதுன்னு கடவுளுக்கே தெரியல. ஆனா இந்த ஜாதி லவர்ஸ்க்கு கடவுள் மூளைக்கு எட்டாததெல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இவனுங்களும் விழுந்து சாமி கும்பிடுவானுங்க. அந்த சாமியை இவனுங்களால பிற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியில இருந்து ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாலும் அதையா சிலையா வச்சு சாமி கும்பிடுவானுங்க. ஆனா இவனுங்க வாழ்ற சில்ற வாழ்க்கையில அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க. ஏத்துக்க மாட்டேன், அது நல்லா இருக்கே கதை, அதெல்லாம் தெரியாது, அவங்க வேற நாங்க வேற, பிரிப்பேன். நல்ல வேலை முருகர் இவனுக்கு இந்த இளவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லவ் மேரேஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. இல்லாட்டி லவ் மேட்ரு தெரிஞ்ச அப்பவே இந்த வீரங்கெல்லாம் மிளகா பொடியோட முருகரை பார்க்க போயிருப்பானுங்க. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த 2 வாரத்துல கேஸ்ட் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து சில பதிவுகளை பார்ப்போம். உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பாக்குறீங்களா? மேட்ரிமோனியில் பாருங்கள். இது க்கான மிகப்பெரிய திருமண சேவை. இந்த சேவையை பயன்படுத்தி வரன் தேர்ந்தெடுங்க. A few moments later. தாலி கட்டினவெல்லாம் பொண்டாட்டியாயா, என்னையா கொடுமையா இருக்கு. அவன் அரேஞ்ச் மேரேஜ் தான், அந்த புரோக்கர் மூலியமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னங்க இப்பதான் அப்படி பேசுனீங்க? இது ஜாதி பேரை சொல்லக்கூடாதா? இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த கேஸ்ட வச்சு இவனுக்கு பண்ற ஒரு கூத்து இருக்கு. எடுத்தா எங்க இதுலதான் பொண்ணு எடுப்போம், வேற இதுல போய் பொண்ணு எடுத்தா இல்ல பையன் எடுத்தா அது நல்லா இருக்காதான், இவங்க இதுலயே போய் பொண்ணு பையன் எடுத்தா நல்லா இருக்குமா? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. அப்படிதான் பார்த்து நிறைய பண்ணி வைக்கிறாங்க. டிவோர்ஸ் கேஸ் ஆகுது, சூசைட் கேஸ் ஆகுது, கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த மாப்பிள்ளை அந்த மொத்த குடும்பமே சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப அரக்கத்தனமா இருக்காங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? உங்க ஆளுக தானே, உங்க ஆளுக உங்க ரத்தம் சொக்க தங்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த லாஜிக்கெல்லாம் பேசினா ஒத்துக்க மாட்டாங்களே. இந்த அரேஞ்ச் மேரேஜ் விஷயத்தை வச்சு ஒரு வீடியோ பண்ணணும். அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு, அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த ஜாதி இல்லன்னா இந்தியாவோட வலிமையே போயிடும். ஓ அங்கிள் கொஞ்சம் முத்தனை கேஸ் போலயே. ஜாதி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. வெளிநாடு மாதிரி போயிடும். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டபால்னு பொருளாதார கீழே விழுந்துரும். வெளிநாட்டுல பொருளாதாரம் கீழே விழுகுதா? காரணம் அங்க ஜாதி இல்லையா? இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஜாதி இல்ல ஒண்ணுலாம் ஓரத்து ஒண்ணு யாரத்து ஒண்ணுன்னு போகும்போது எப்படி ஏத்துவாங்க? ரத்தம் கலக்க கூடாதான். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரத்தமே கொஞ்சம் கலப்படமான ரத்தம் தான். உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல.
அப்போ மட்டும் ரத்தம் கலக்க கூடாதுங்க, ரத்தங்கன்னு பேசுவானுங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி பேனு கிடப்பவங்க மட்டும் எவன் வந்து ரத்தம் கொடுத்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. கோமாளி பாய்ஸ். காதலுக்கு வேற சாதி வேற கிடக்குதா? காதலுக்கு தப்பு. இன்னொருத்த பொண்டாட்டி உங்களுக்கு ஆசைப்பட்டா கொண்டு போயிடியா நீனு? என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இன்னொருத்த பொண்டாட்டியை லவ் பண்ணா அது கள்ளக்காதல். அப்படியா? அப்படித்தான். ஏய் கைஸ், இவரு நம்மலாம் கிடையாது, தலில்ரா மிளகாப்புடி வீரர். இதங்க சுர்ஜித் பெரிய வீர செயல் செஞ்சுட்டான், மாவீரன் சொன்னீங்க, அழுதுகிட்டு போறான். ஆண்ட பரம்பரை அழுகெல்லாம் செய்யுமா? எனக்கு சாட்டிஸ்ஃபைங், நல்லா இருக்கான் அழுகிறத கேட்க. மறுபடியும் கேட்போமா? இந்த வயசுல ஜாதி எவ்வளவு சைக்கோ ஆக்கி இருக்கு இவனை. விடக்கூடாது இவனெல்லாம். பாப்போம் என்ன மாதிரி ஜட்மெண்ட் வருதுன்னு பாப்போம். இவங்களா? அது நண்பர்களே, நான் அப்பளே சொன்னேன்ல, இவனுக்கு வந்து பெருசா நினைக்கிறதே ஜாதி பெருமை தான். அந்த பெருமையை நம்ம உடைச்சிட்டா இவனுக்கெல்லாம் அடங்கி மூடிட்டு இருப்பானுங்கன்னு சொன்னேன்ல, அதை பர்ஃபெக்டா பரிதாபங்களை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சீரியஸா, அது சும்மா ஒரு காமெடி வீடியோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம எங்கெங்கெல்லாம் அடிச்சா அவனுக்கு அசிங்கப்படுவானுங்களோ கரெக்டா அங்க அடிச்சிருக்காங்க. அதை பண்ணதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில. வன்முறை? அவன் வெட்டுறது வன்முறை இல்லையா, இவங்க நடந்தது சொன்னது வன்முறையா? என்னடா மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இது வந்து வீரம் இல்ல, அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு. கான்வெகேஷன்னா அந்த படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தலையில பட்ட மாட்டி விடுவாங்கல்ல, அதுதான் கான்வெகேஷன். பேசிக்கிறது பேரு கான்வர்சேஷன். வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை, அவங்க கொடுக்கறது வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை. இது எப்ப வந்து ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனையாச்சு? இப்ப இது வந்து ஜாதி. ஓகே அங்கிள் இப்ப என்ன சொல்றாருன்னா, இது ஜாதி பிரச்சனையே கிடையாதுங்க, நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. ஜஸ்ட் ரெண்டு குடும்பம் அடிச்சுக்கிட்டாங்க, இவன் போய் அவனை வெட்டிட்டான். இது வந்து ஜாதியில வராதுங்க, இது ஜாதியில வராதுங்களே. அதாவது மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியுது என்னன்ட்டு இவர் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் துணிக்கிறாரு உள்ள. காஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீ இந்த காஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப தோணுச்சு, ஓ காலேஜ்ல நம்ம வந்து காலேஜ் படிக்க வந்துட்டோம், இப்பயும் வந்து ஜாதி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்ப ஃபீல் பண்ணேன். என்னோட ஜாதி பரவாயில்லையே, நம்ம பெரிய ஜாதியில தான் இருக்கோம் போலவே அப்படின்னு நான் அந்த நிமிஷம் என்னோட ஜாதி நான் பெருமையா நினைச்சேன். பெருமையா நினைச்சியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவ தானே? பார்த்த உடனே நீ என்ன ஜாதின்னு கெஸ் பண்ண, அது ஒரு பண்ணாட. நம்மளும் கரெக்டா தற்கொலைதான் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களேன்னு நினைச்ச நீங்க ஒரு அடுத்து போவோம். எனக்கு அந்த சமயத்துல எனக்கு பெருமையா இருந்ததுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு நீ படிச்ச படிப்பு உனக்கு பெருமை கொடுக்கல, உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் உனக்கு பெருமை கொடுக்கல, உன்னோட ஜாதி உனக்கு பெருமையா படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அது லைஃப் கிடையாது எனக்கு. படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஏதாச்சும் எங்க ஜாதியிலேயே ஒரு தற்கூரியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து இயற்கை தற்கூரியமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க? எனக்கு அது தேவையில்ல. தற்கூரிகள் அதுக்கெல்லாம் கை தட்டுறானுங்க. கமான் கேர்ள், யூ ஆர் கிளவர் கேர்ள்னு கை தட்டுறானுங்க. மொத்த பெருமைதமா இருக்கா. இந்த வரிசையில அரசியல் கட்சிகளே உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நண்பர்களே. நீ கிரவுட் தான் உள்ளவா. நடந்த இந்த ஆணவ கொலையில ஒரு கட்சி இதை எதிர்த்து பேசவே இல்லை. பழசும் சரி புதுசும் சரி எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன். உடனே சொல்லாதீங்க, எங்க கட்சி போய் பாத்துச்சுரா, எங்க கட்சி போய் அந்த இளவு வீட்டுல போய் வந்து துக்கம் விசாரிச்சு வந்தாங்கடான்னு யாரு கேட்டாத? இல்ல இந்த எல்லா கட்சிகளும் வந்து நடந்த எல்லா ஆணவ கொலை இளவு வீட்டுக்கும் போயிருக்காங்களா? இல்லையே. இங்க பிரச்சனை கவின் செத்தது கிடையாது. ஒரு ஜாதி வெறி ஒருத்தனை இன்னொருத்தனை கொலை பண்ண வச்சிருக்கு. அப்ப அது தப்பு, அது கேவலம். இதை தூண்டி விடுற மாதிரி இருக்க இயக்கங்கள் தப்புன்னு தானே பேசணும். ஒரு கவர்மெண்ட் அதெல்லாம் எதிர்த்து தானே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டாங்க? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். ஆனா எந்த கட்சியும் எந்த கவர்மெண்ட்டும் அதை பண்ணவே பண்ணாது. இத்தனை வருஷமா இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் பண்ணாங்களா? போய் நாங்க விசாரிச்சோங்க, இது தப்புன்னு சொன்னோம், அதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. அதுக்கு எகைன்ஸ்டா எந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துச்சா? இந்த கவர்மெண்ட் அப்போசிஷனா பார்ட்டி இருக்கும்போது நாங்க வந்த உடனே இது வந்து நாங்க வந்து இதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் கொண்டு வருவோம்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த ஜாதி விஷயத்துல நீங்க தப்புடா, நீங்க வந்து சரியில்லடான்னு ஒரு ஜாதியை
நிஜமாவே அவங்க தப்பு பண்ணதை சொன்னா அடுத்த எலெக்ஷன்ல அந்த ஜாதியில இருந்து இந்த கட்சிக்கு எந்த ஓட்டு வராது. அப்படி ஒரு நடக்குதுன்னா டப்புன்னு அதை வச்சுட்டு இன்னொரு அப்போசிஷன் பார்ட்டியோ இல்ல வேற ஏதாவது எந்த கட்சியா இருந்தாலும் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களையே அவன் என்ன வார்த்தை பேசிட்டான் பாத்தீங்களா, அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், இனிமே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்கள புடிச்சுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இதை எந்த கட்சியும் எந்த கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் எதிர்த்து பேசல, இனி பேசுமான்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு தீர்வு கொடுப்போம்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம தான் நம்ம மனசுல தேவையில்லாத அழுக்கு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு ஆகிற வேலையை பார்க்கணும். சாதியா மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல இருக்க டைட்டில் இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பாக்குறான்னு அப்படிதான் இங்க பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அன்டில் ஒரு 2-3 வாரம் முன்னாடி, வெறும் 2-3 வாரமா தான் இந்த மாதிரி நிறைய இந்த கேஸ்ட் விஷயமா நிறைய பிரச்சனை நடக்குதுலாம் இல்ல, பல வருஷமா இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு இப்பதான் இதெல்லாம் அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு 2-3 வாரமா கண்டிப்பா இன்ஸ்டால ஃபுல்லா இந்த கேஸ்ட் பேஸ்டு விஷயம், அந்த ரீல் அது சம்பந்தமான போஸ்ட் தான் அதிகமா காட்டியிருக்கும். 2025லயும் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயம் நானே பார்த்தேன். கவின் அவரோட கேஸ் வெளியே வந்த கொஞ்ச நாள்ல ஒரு வாரம் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயே திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு 16 வயசு பொண்ணுவோட அவன் கிளாஸ்மேட் பையன் பேசுறாங்கிற காரணத்துக்காக அந்த பொண்ணோட தம்பி, அவன் இன்னும் பொடுசு, அவன் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு அக்காட்ட பேசுறவனை வெட்டி இருக்கான். 10வது இல்ல அது கீழே தான் படிப்பான் அவன். அவனுக்கு என்ன அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு ஒரு ஜாதி வெறி. அது யார் கொடுத்தா? யாரு அவனுக்கு ஃபர்ஸ்ட் இதை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்றது? அவங்க பேரண்ட்ஸா இருக்கணும், இல்ல அவங்க சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல அவங்க சரௌண்டிங்கா இருக்கணும். நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் படிச்சுட்டா இந்த ஜாதி வெறி எல்லாம் போயிரும். இல்ல, இவனுக்கு அது ஒரு பேரசைட் மாதிரி இவனுக்கு ஒட்டிக்கிட்டே கிடக்குது. அது சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம். விழுப்புரம் மாவட்ட மைய நூலக அலுவலகத்தில் நூலகர் சிவசங்கர் என்பவரை தரையில் அமர வைத்து பணி செய்ய வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. சிவசங்கரி பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ள நிலையில் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அங்க வேலை செய்யற ஒரு லேடி கீழ் ஜாதின்னு சொல்லி நாங்கெல்லாம் சேர்ல உட்கார்றோம், நீ கீழே உட்காந்து வேலை செய்யணும் வேலை வாங்குறானுங்க. இது எத்தனை நாளா நடக்குதுன்னு தெரியல. யாரோ அதை போய் வீடியோ எடுத்து போட்டனாலதான் அது நியூஸ்ல வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நடந்துட்டு இருக்கலாம். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போய் வீடியோ எடுத்து போட்டாதான் மாறுமா? படிக்காத தற்கூறிகிட்டே இந்த ஜாதி வெறி இருக்கு, படிச்சுட்டு இருக்கவனுக்கிட்டையும் இருக்கு, படிச்சு ஒரு வேலைக்கு போயிருக்க வளர்ந்த தற்கூறிகிட்டே இந்த ஜாதி வெறி இருக்கு. இந்த மாதிரி சில ரீல்ல சில கமெண்ட் நான் பார்த்தேன். லோ கேஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்கிறத வச்சு அதை ஏளனமா பேசுறானுங்க, அதை ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறானுங்க, அதை அசிங்கப்படுத்தி பேசுறானுங்க. ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியுதாடா உங்களுக்கு? தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களாடா? ரிசர்வேஷன்ல லோ கேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா கேஸ்ட்டுக்குமே இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா SC STக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியல் இருக்கு. அது இவனுங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ஃபினான்ஸ் பேஸ்டா ரிசர்வேஷன் கொடுங்க. அப்போ யார் எல்லா ஜாதியிலுமே பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க. யாரெல்லாம் நிஜமாவே ஏழையா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க. அப்பதானே எல்லாருமே டெவலப் ஆக முடியும்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். அதை எப்போ கொண்டு வரலாம்னா, எவன் மனசுலயுமே இங்க ஜாதி வெறி இல்லாம எல்லாருமே சக மனுஷனா பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்போ கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இப்பவே அந்த சிஸ்டத்தை இப்ப கொண்டு வந்தா சில ஜாதி வெறி நாய்க பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை இன்னும் கீழே தான் தள்ளுவானுங்க, இன்னும் போட்டு அப்ரஸ் பண்ணுவானுங்க, இன்னும் அசிங்கப்படுத்துவானுங்க. அது இருக்கனாலதான் அவங்க கொஞ்சம் பேர் படிச்சு மேல எல்லாம் வராங்க. வரட்டும். எப்ப இவனுங்க மனசுல இருந்தெல்லாம் இந்த அழுக்கு போகுதோ அப்போ ஃபினான்ஸ் பேஸ்டா ரிசர்வேஷனை மாத்திக்கலாம். இல்ல ப்ரோ 2025 ப்ரோ எல்லாருமே மோஸ்ட்லி மாறிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இல்ல. போயிட்டு வரோம், அவ்வளவு பேச்சு, அவ்வளவு மண்ணை வாரி அடிக்கிறதும், கோர்ட்டே உத்தரவு கொடுத்து நாங்க எல்லாம் சமம்னு சொல்றாங்க. எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் சம உரிமை கிடையாது. பையன் பால்வடி படிக்கிறான், பால்வடி விட்டு வரக்குள்ள அவங்க வீட்டாண்ட போயிட்டான், அவங்க வீட்டாண்ட படிக்கட்டாண்ட நின்றுட்டான். முறத்தை தூக்கின்னு வந்தாங்க என் புள்ளியை அடிக்கிறதுக்கு. 3 வயசு தான் என் புள்ளிக்கு. முறத்தை தூக்கின்னு வந்தாங்க. இவன் என்ன மிரண்டு ஓடியாரானேன்னு பார்த்தா பின்னாடியே ஓடியாந்து பாக்குறோம், முறத்தை வச்சு நிக்கிறாங்க. செருப்பால இப்ப இந்த வழி வருத்து போயிரு அப்படின்னு அந்த புள்ளைக்கு என்ன தெரியும். அந்த புள்ளைய அம்மா வார்த்தை கேட்டாங்க, நாங்க எதுவும் கேட்கவே இல்லை. அதுல இருந்து இன்ன வரைக்கும் என் புள்ளைய நாங்க பால் வடிக்க நான் அனுப்பினதே இல்லை. இதோட நிக்கல, இன்னொன்னு இருக்கு. இப்போ ரீசெண்டா கவர் பண்ண ஸ்டோரி. இன்னைக்கும் இந்த 2025லயும் எங்களுக்கு முடி வெட்டுறது கிடையாது, டீ ஷாப்பில் டீ தரது கிடையாது, ஹோட்டலில் சோறு போடுறது கிடையாது, பொது இடங்களை அனுமதிக்கிறது கிடையாது, மண்டபத்தில் போய் நாங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது. நீ தனியாக நில்லு, நான் தனியாக நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க சார். உங்களை நீங்கள்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேபிள் போட்டு வெளியே உட்கார சொல்லியிருக்காங்க. 2025 ப்ரோ, இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பார்க்கறா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் இதில் பேச எவ்வளவோ இருக்குது. ஆனால் நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ அதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி
சொல்லிட்டேன். ஃபில்டர் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு. ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், வெறும் ஒரு வயிற்றுல கருவானனால இங்க யாரும் மேல கீழேன்னு ஆயிட மாட்டாங்க. பிறந்தப்போ தூக்கி வேற பெட்ல படுக்க வச்சிருந்தா எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவேன் நான் கீழ் ஜாதி இல்லை நான் மேல் ஜாதி தான்? நான் அப்படியே சொன்ன மாதிரி அப்ப செஞ்சுட்டு இருந்த வேலையை வச்சு இவன் மேல இவன் கீழேன்னு பிரிச்சுட்டு இனிமே நிரந்தரமா எப்பயுமே அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறதே ஒரு முட்டாள்தனம் தான். இத்தனை வருஷம் ஆகி அவங்க எல்லாம் இன்னும் ஸ்டில் கீழ் ஜாதி தான் எதை வச்சு பாயிண்ட் அவுட் பண்றீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஹியூமன் அபிலிட்டிஸ் கம்மியா இருக்கா என்ன? இல்ல மேல் ஜாதிக்காரங்களுக்கு கண்ட இடத்துல 2 இருக்கா? இல்ல இப்படி ஒரு லாஜிக் கூந்தலும் இல்லாத ஒரு பைத்தியகாரத்தனத்துல நீங்களும் பைத்தியமா இருக்காதீங்க. நிறைய பேர் இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இனி இந்த மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாது. உயிர் போறது மட்டும் இல்ல, இந்த தற்கோரித்தனத்தினால யாரும் எந்த இடத்துலயும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வழக்கம் போல எல்லாரும் நம்புவோம். எல்லாமும் மாறினாதான் மாறும். இந்த இஷ்யூ பத்தின வீடியோ கிளிக் பண்ணி இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு நன்றி.